₹500 ஃபைன் என் கையில் கொடுத்துருங்க. நான் போன வாரமே 2-3 ஃபோனெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். அவங்க ₹500 சர்ச் முடிஞ்ச உடனே நான் அவரோட பேரை சொல்லுவேன். ₹500 வந்து என் பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் போயிடணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ போன வாரம் இங்கே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக பார்க்க போகிறேன். யாராவது மொபைல் கடைசியில் நம்ம மொபைல் சத்தம் வந்துட போதும் பயமாக இருக்குது. அப்புறம் நான் ₹500 ஃபைன் கட்ட வேண்டியதாகிடும். அதனால் நான் என் மொபைலை ஃப்ளைட் மோடில் போட்டுறேன். ஓகே, எனவே இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நம்மளோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லோருமாய் ஒரு நிமிஷமாய் தலைகளை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பிப்போம். நேரம் கடந்து போனபடினால நான் குயிக்காக அவங்களோட கூட பேச வேண்டுமாகவே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தை ஜெபிப்போமாம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஜெபத்தின் வல்லமையை குறித்து ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, ஜெபம் இல்லாத வாழ்க்கை என்னவாய் மாறும்? ஆண்டவரே, ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்பது குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, பேசுகிறது நான் அல்ல. ஆண்டவரே, நீர் என்னை மறைத்து இந்த நாளில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும்படியாய், இவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆண்டவரே மாற்றங்கள் உண்டாகும்படியாய் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை இவளோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையில் என்ன பேச வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது எனக்குள்ளே வந்த ஒரு ஏவுதல் என்ன என்று சொன்னால், நீங்கள் நிறைய பேர் நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறோம். காலையில் ஜெபிக்கிறோம், மத்தியானம் ஜெபிக்கிறோம், நைட்டு ஜெபிக்கிறோம். சில பேர்லாம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜெபம் என்றால் என்ன அப்படின்னு என்பதை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், விழுந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பேக்கப் பண்ணி என்ன பண்ணியிருப்பார், என்னை பிடிச்சிட்டு இருப்பார். ஏன்னா நான் தான் சாப்பிடலையே 10 நாளாக, அப்படியே தள்ளாடிக்கிட்டே நிற்பேன். நான் 2 விதமான தள்ளாடுதல் இருக்குது. ஒன்று உணவு அருந்தாமல் தள்ளாடுதல் இருக்குது. சில பேர் வேறு விதனை அருந்துக்கிட்டு தள்ளாடுகிற இருக்காங்க. இப்படி அநேக தள்ளாடுகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆக இந்த கால வேளையில் என்னுடைய சரீரத்திற்கு உணவு எவ்வளவு அவசியமோ அதுபோல என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாப்பதற்கு ஜெபம் மிக 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 அவசியமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளிலையும் உங்கள் ஆசீர்வாதம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்று சொன்னால் என் வாழ்க்கையில் என்ன இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. இப்படியாக ஒரு நாள் ஆண்டவர் சீஷர்களோடு கூட ஊழியத்தை எல்லாவற்றையும் முடித்து விட்டு ஒரு நாள் வந்து அயர்ந்து படுக்கலாம் என்று வந்தபோது சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அவரா பாவம், நம்ம செய்கிறதெல்லாம் ஊழியமே இல்லைங்க. ஏசப்பா செஞ்ச ஊழியத்தை போல இந்த உலகத்தில் இனி யாரும் ஊழியத்தை செய்யணும். He was doing ministry 24/7, 24 மணி நேரமும் தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு ஆவல் உள்ளவராக, சோர்ந்து போகாதபடி மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். இப்படியாய் ஒரு நாள் பேசிவிட்டு அவர் அமர்ந்து இருக்கும் பொழுது இந்த சீஷர்கள் அவர்களை உட்கவனித்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்னடா இவர் சும்மா அப்பப்போ என்ன பண்ணுறாரு, நல்லா தான் இருக்கிறாரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு, திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுறாரு, ஆள் டிஸ்கனெக்ட் ஆகிடுவார். டக்குன்னு ஒரு டிஸ்கனெக்ஷன் வரும். என்னடான்னு பண்ணுறான்னு பார்த்தா சரி இவர் ஏதோ தனியாக யார்கிட்டையோ ஃபோன் பண்ண பேசுகிறப்ப நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே உட்காந்துருப்பாங்க, நைஸாக நகருவாங்க ஃபோன் எடுத்துகிட்டு. என்னென்னு பார்த்தா டிஸ்கனெக்ட். நாம் நினைக்கிறோம் இவங்க டிஸ்கனெக்ட்லாம் வேணும். ஆனால் அந்த டிஸ்கனெக்ட் எப்படி திரும்ப இருந்துச்சு, ஆண்டவர் அடிக்கடி சீஷர்கள் அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் மாத்திரம் ஒரு இடத்துல போய் தன் பிதாவோடு கூட பேசி கொண்டிருக்கிறவராக இருந்தாராம். அவருடைய கனெக்ஷன் வித் பிதா காடோட 24 மணி நேரம் அவருடைய கனெக்ஷன் இருந்தபடினால தான் அவரால் இந்த உலகத்தில் உள்ள போராட்டத்தை ஜெயிக்க முடிந்தது. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது எதற்கு என்பது அவருக்கு நல்லா தெரியும். தன் மரிப்பதற்காகவே ஒரு தேவன் உருவாகினார் என்று சொன்னால் அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்னுடைய பிள்ளைகளை பாவத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆக அவர் ஒன்றை மாத்திரம் அறிந்திருந்தார், ஜெபத்தினால் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்,
எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்பதை அவர் நன்கு அறிந்ததினால தான் அவர் பிதாவோடு உறவாடி கொண்டே இருந்தார். எப்பொழுதும் பிதாவை இவர்களை மன்னியும், பிதாவை தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், ஆண்டவரே இவர்களுக்காய் போராடி ஜெபித்து கொண்டு. அப்போ ஆண்டவருடைய கனெக்ஷன் அவங்க அப்பாவோட எப்படி இருந்துச்சுன்னா கான்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு, கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஒரு நாளும் அது இப்படி அப்படி விலகவே இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த முடியும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில் என்ன நடக்கலை, ஆசீர்வாதங்கள் நடக்கலை, என் வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிறேன், போராட்டத்தின் மேல் போராட்டம் எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லைன்னு சொன்னால், அப்போ எனக்கும் என் இயேசுவானவருக்கு உள்ள கனெக்ஷன் என்ன இருக்குது, ஒரு விரிச்சல் உண்டாயிருக்குது. என்னுடைய கனெக்ஷன் இப்போ பாஸ்டர்யா சொன்னது போல் சண்டே மட்டும்தான் என்ன பண்ணுது, பயங்கரமாக இருக்கும் கனெக்ஷன். ஆனால் சர்ச்சை விட்டு இங்கே போன உடனே டிஸ்கனெக்ட் ஆகிடுது, டவரே கிடைக்காது. அப்புறம் ஏசப்பத்தியோட எங்கே அம்மா லில்லிமா நிறைய ஜபத்தை பற்றி சொன்னியம்மா, எங்கம்மா இருக்கிற, டிஸ்கனெக்ட், ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆகிடலாம், சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். சில பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. ஆக அப்படிப்பட்டவர்களாக இராதபடி நம்மளுடைய கனெக்ஷன் ஆண்டவரோடு எப்பொழுதும் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். யாராவது ஒருவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படி. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விதமான ஜெபம் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஒன்று மாயமான ஜெபம், இன்னொரு ஜெபம் எப்படின்னா ஆண்டவரோடு கூட த ரைட் வே ஆஃப் பிரேயிங் காட், ஆண்டவர்கிட்ட சரியான முறையில் ஜெபத்தை ஜெபிப்பது. அதாவது ஒன்று ராங் வே ஆஃப் ப்ரேயர்னு சொல்லலாம். அது என்னென்னா நம்ம எப்படின்னு சொன்னால் தமிழில் என்ன சொல்கிறது, ராங் வேனா, அதாவது சரியான முறையில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பது. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஜெபம் என்ன இருக்கணுமா, சரியான முறையில் இருந்துச்சுன்னா அது எனக்கு என்ன பண்ணும், ஆன்சர் கொடுக்கும், அந்த ஜெபத்திற்கு எனக்கு பதில் கிடைக்கும். அப்போ என்னுடைய ஜெபம் மாயமான ஜெபமாக இருந்தால், மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளும்படியான ஜெபமாய் இருந்தால், மற்றவர்கள் என்னை பார்த்து ஓ இவன் பயங்கரமாய் ஜெபிக்கிறவன் என்று சொல்லி அவர்கள் பார்க்கும்படியாய் அந்த ஜெபம் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஜெபத்திற்கு என்ன கிடைக்காது, பதில் கிடைக்காது. இந்த நாளில் இதை தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ இதில் 2 விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், முக்கியமாய் தெரிந்து கொள்ள போகிறோம். அப்போ இந்த நாளிலிருந்து அப்போ இவ்வளோ நாள் நான் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்காததுக்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. அது எனக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷன் டிஸ்கனெக்டாக இருக்குது. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நேற்றைய தினத்தில் எங்களுடைய வீட்டில் ஒரு மோட்டார் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. திடீர்னு தண்ணியே எடுக்கவே இல்லை, ஆனால் மோட்டர் ஓடுது, போட்டால் சத்தம் வருது, ஆனால் என்ன இல்லை, தண்ணி மேலே ஏறல. நாங்கள் அதை நோண்டுறோம், என்ன பண்ணுறோம், எதோ செஞ்சு பார்க்குறோம். கடைசியில் எங்களால் என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஒரு மெக்கானிக் வந்தார், அவர் வந்த உடனே மோட்டர் போட்டார், சத்தம் ஏறுது, ஆனால் தண்ணி ஏறலை. அப்போ என்ன பண்ணாருன்னா ஏதோ சம் பிரச்சனை சொல்லிட்டு கெப்பாசிட்டர் போயிடுச்சு பிரதர். சரி, கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு என்ன பண்ணார், போய் வாங்கிட்டு கெப்பாசிட்டரை போட்டு கனெக்ட் பண்ணி போட்ட உடனே மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஹா, கனெக்ஷன் கிடச்சிருச்சுரா, இன்றைக்கி என்ன பண்ணுது, மோட்டர் ஓடி நமக்கு தண்ணி கிடச்சிரும்னு நினச்சோம். மோட்ரு போட்ட அடுத்த 2 நிமிஷம் புகை வருது. அடுத்து திடீர்னு டக்குன்னு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டோம். அப்புறம் அவர் சொன்னார், இல்லை சார் இது காயில் அவுட்டு, இந்த காயில் மாற்றி தான் ஆகணும், இந்த காயில் மாற்றினா தான் இன்றைக்கி இந்த மோட்டரில் தண்ணி வரும்னு சொன்னார். அதை நான் நேற்றைய தினத்தில் நான் இதை யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஐ வாஸ் கனெக்டிங் வித் த ப்ரேயர். அப்போ நம்மளுடைய ஜெபம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, ஜெபம்லாம் நல்லா தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது, அப்படியே ஆன்மீக பாஷையில் நிறைஞ்சு நான் ஜெபிக்கிறேன். ஆனால் உன்னுடைய கனெக்ஷன் என்ன பண்ணலை, ஆண்டவரோடு இணைக்கப்படாததுனால உன் மோட்டர் ஓடிட்டு தான் இருக்கு, ஆனால் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரலை. இன்னைக்கு நம்மளுடைய அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனையாக இருக்குது. பிரதர் நான் பயங்கரமாக ஜெபிப்பேன் பிரதர், நான் பைபிள் வாசிப்பேன், எனக்கு பைபிளில் கரைச்சி குடிச்சிருக்கிறேன், நான் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறேன், ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணல, ஆண்டவர் விரும்பத்தக்க அந்த கனெக்ஷன் இல்லாததுனால உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன பண்ணல, உன் வாழ்க்கையில் கிடைக்கல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால், அந்த மோட்டரை இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அதை ரீவைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற எல்லா அழுக்குகளை நான் வெளியில் எடுத்து அதை மீண்டுமாய் அதை காயில் கட்டி அது புதுப்பிக்கப்பட்டு அதை நீ கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, உன் தண்ணீர் சரியாய் பாய்கிறதா இருக்கிறது.
இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் மற்றவர்களைப் போல மாயக்காரரை போல என்னுடைய தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணக்கூடாது, நான் ஜெபிக்கக்கூடாது. ஏன் அதை மாயக்காரன் என்று சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால், மாயக்காரன் எப்படி தெரியுமா இருக்கிறான்? இப்போ பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் இருக்கலாம், இப்போ பேசுகிறது நானா இருக்கலாம், இப்போ பேசுகிற நாங்கள் கூட என்ன பண்ணலாம், மாயக்காரராய் மாறிவிடலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாததாக இருக்கிறது. அவர் சொன்னார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆனால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நடக்கலையே, இவ்வளோ வருஷம் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேனே, இந்த சபைக்கு நான் 26 வருஷம் மேலே வந்துட்டு இருக்கிறேனே, ஆனால் என் வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியல, உங்கள் மோட்டர் ஓடிட்டுருக்கு, ஆனால் உங்களுக்கு கூட கனெக்ஷன் ஆண்டவரோடு இல்லாததுனால உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அடைய முடியும். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மாயக்காரரை போல ஜெபிக்காதபடி, மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளும்படியாய், மற்ற மனுஷனை போற்றுகிறவர்களாய் இராதபடி, தேவன் ஒருவர் மாத்திரமே அவர் போற்றத்தக்கவராயிருக்கிறார், அவர் துதிக்கத்தக்கவராயிருக்கிறார், அவர் வாழ்த்தவராயிருக்கிறார். ஆக மனுஷனை நம்பி மனுஷன் மீது பின்பாகதாய் ஓடாதபடி தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கா. இப்போ மாயக்காரனை பார்த்துருக்கீங்க, நிறைய இடங்களில் போய் பார்க்கும்போது மாயக்காரன் என்ன பண்ணுவான், வித்தை காட்டுவான். பார்த்துருக்கீங்களா? பயங்கரமான வித்தெல்லாம் காட்டுவார். நிறைய இடத்துல இதுதான் நடந்துட்டு இருக்குது, நிறைய சபைகளில் இது நடந்துட்டு இருக்கு, நிறைய இடத்துல சினிமா பாடல்கள் சர்ச்சில் பாட மாயை, எல்லாம் மாயத்தை. ஏன்னா இப்போ அதை தானே விரும்புகிறாங்க மக்கள். அதான் ஒரு மியூசிக்லாம் போட்டு நான் பார்த்தேன் அன்றைக்கி ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் போட்டு புகை மண்டலத்தெல்லாம் ஊட்டி முன்னாடி உட்காந்துருக்காங்க, யாருமே தெரியல, எல்லாம் புகையில் மறைஞ்சு போயிட்டாங்க, அடிச்சு மியூசிக் அடிச்சு. ஆனால் அந்த இடத்திற்கு கூட்டமாய் மக்கள் ஓடுகிறார்கள். ஏன் தெரியுமா? மாயை. இவர்கள் எல்லாம் மாயை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறனால அந்த இடத்துல தேவனுக்குரிய காரியங்கள் நடக்கப்படவில்லை. நம்ம இங்கே எப்படி இருக்குன்னு தெரியுமா? இங்கே ஃபேனே இல்லையா, பின்னாடி முதுகெல்லாம் வேர்த்து போயிடுது, சைட்லலாம் வேர்த்து போயிடுது. இங்கே மாயையும் இல்லை, இங்கே மந்திரமும் இல்லை, இங்கே நீங்கள் காசு போட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சீக்கிரமாக ஆண்டவர் இந்த வெக்கையிலிருந்து நம்மளை எல்லாவற்றையும் போற்றுவதற்குரிய காரியத்தை செய்வார். நம்ம சின்ன சபையாக இருக்கிறோம், சொற்பமான காரியத்தில். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தேடிதான் ஆண்டவர் ஓடி வந்தார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை என்ன சொல்கிறார்னா, நம்ம செபிக்கிற ஜெபமானது மாயையான ஜெபமாய் இல்லாதபடி தேவன் விரும்பத்தக்கக்கூடிய ஒரு ஜெபமாய் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கார். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சது என்னன்னு சொன்னால், அப்போ இவ்வளவு நாள் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை, அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாய், உங்கள் ஜெப காரியங்களை நீங்கள் மாற்றும்படியாய், உங்கள் ஜெபம் ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஜெபமாக இருக்கும் பொழுது, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு முறை உண்டாகும் பொழுது, உங்கள் சரீரம் ஆத்துமா அனைத்தையும் ஆண்டவருக்கு நேராய் நீங்கள் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஜெபிச்சு நிறைய வாட்டி ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் இருக்கும், ஒரு புதிய அனுபவம் இருக்கும். என்ன தெரியுமா? சம்டைம்ஸ் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். சில நேரங்களில் ஹவர்ஸ் டுகெதர் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. இந்த அனுபவத்தை போன வாரத்தில் எனக்கு இது கிடைத்தது, அதை என் பிள்ளைகள் அனைவரையும் நான் கூப்பிட்டு சாட்சியாகி சொன்னேன். ஏன் தெரியுமா? அவர்களுடைய விசுவாசம் பலப்பட வேண்டும் என்பதற்காக. என்னுடைய லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோல் நைட் ஐ வாஸ் சிட்டிங். இது ஒரு புதிய அனுபவமாயிரும். ஆனால் ஒரு காரியத்திற்காக நான் ஜெபித்தேன். கர்த்தர் அந்த காரியத்தில் எனக்கு விடுதலையை கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த நாளில் நான் என்னுடைய பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் மேலே உட்காரவே முடியாது. நான் லேப்டாப் உட்கார வச்சு எதாவது ஒர்க் பண்ணும்போது 15 மினிட்ஸ் உட்காந்தா என்ன ஆகுனா, அந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸாக இருக்கனால அப்படியே பேக்கில் என்ன ஆகிடும், அப்படியே பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். உடனே நான் வேற எங்கேயா போய் உட்காருவேன். ஆனால் ஹோல் நைட் ஐ வாஸ் சிட்டிங். நான் மொபைல் எடுத்து பார்த்தேன்னா அதிகாலை ஆகிவிட்டது. நான் அன்னைக்கு சொன்னேன், ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்திருப்பார். இதுதான் கனெக்ஷன். when you are having a direct connection with God, நீங்கள் ஜெபிப்பது உங்களுக்கே தெரியாது. கர்த்தரோடு நீங்கள் உறவாடும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேச நேரம் போவதே தெரியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்குரிய சரியான பதில் கிடைக்காததுனால நீங்க டிஸ்கனெக்ட் ஆனீங்கன்னு தெரிஞ்ச உடனே பிசாசு அங்கே கனெக்ட் ஆகிடுறான். எனக்கு இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் சண்டே சர்ச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, டிஸ்கனெக்ட், அவர் கனெக்ட். இங்கே டிஸ்கனெக்ட், அவர் பயங்கரமாக கனெக்ட் ஆகிற. கனெக்ட் ஆகிட்டா ஒரு வாரம் வச்சு செய்வார் அவங்க எல்லாரையும். திருப்பி சனிக்கிழமை நைட் என்ன பண்ணுவார்,
அப்படியே ஏசப்பா அப்படி பார்ப்பாரா, அப்படியே அந்த டவர் கனெக்ட் ஆகிடும். நாளைக்கு காலையில் சண்டே சர்ச்சுக்கு போகணும், ஃபுல் கனெக்ஷன், ஃபுல் பவர், ஃபுல் ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு எப்படி ஜெபிச்சு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சண்டே வருது, திருப்பியும் டிஸ்கனெக்ட். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இல்லாதபடி கர்த்தருக்காய் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் உண்மையும் உத்தமமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அப்போ இந்த மாயக்காரனுடைய ஜெபத்தை மீண்டுமாய் வாசிங்களேன், 5, 6 அந்த வசனங்களை. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். அப்படி எழுது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் பயங்கரமான ப்ரேயர்ஃபுல் வாரியர், சபையில் ஜெபிக்க சொன்னால் நான் தான் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுவேன், என்னை சும்மா அப்படி ஜெபம் பண்ணுமான்னு சொன்னால் போதும், நான்லாம் ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் திணற ஏசப்பாவே திணற மாதிரிலாம் ப்ரேயர் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபத்தை என்னன்னு சொல்கிறது, அவங்க நினைக்கிறாங்க என் பலனை நான் அடைந்து தீர்ந்து விட்டேன் என்று சொல்லி அவங்க நினைப்பாங்க. நோ, உன் 1 மணி ஜெபம் ஆண்டவருக்கு வேணாம். ஆனால் உன்னுடைய 1 மணத்தின் ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். உன்னுடைய 1 hour ப்ரேயர் ஆண்டவருக்கு வேண்டாம். நீ 10 நிமிஷம் உண்மையும் உத்தமமாய் தேவனை துதிக்கும் பொழுது, when you connect with God directly, 5 நிமிஷத்தில் ஆண்டவர் ஒன்று ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஏசப்பா எங்கேயாவது போய் அவர் இருந்த நாட்களில் பிசாசுகளோட போராடினதை எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? அவர் நடந்து போகும் பொழுது பிசாசு ஓடினதை கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த நாளில் நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது பிசாசு உங்களை துரத்தி வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால், நீ ஜெபிக்கிற ஆனால் உன் ஜீவியத்தில் மாற்றம் இல்லை, நீ ஜெபிக்கிற ஆனால் உன்னுடைய கோபத்தில் மாற்றம் இல்லை, நீ ஜெபிக்கிற ஆனால் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்குரிய மாற்றங்கள் இல்லை. நீங்கள் சர்ச்சை விட்டு போனதுக்கப்புறம் பழைய ஆத்மா அதே பிரச்சனையில் தான் இருக்கிற. அப்புறம் எப்படி ஆண்டவரே எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? அப்போ என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து பார்க்கணும். ஒரு அருமையான ஒரு கதையை உங்கள்கிட்ட சொல்ல இருக்கிறேன். ஒரு பயங்கரமான ஒரு மிஷனரி, அவர் பேர் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல, கிரஹாம் ஸ்டெயின்ஸ். எவ்வளோ பேருக்கு தெரியும் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பற்றி? கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்கின்ற ஒரு ஃபாரினர், அவர் தன்னுடைய மனைவியோடு 2 குழந்தைகளோடு கூட ஆண்டவர் ஒரு நாள் அவரோடு பேசுகிறார். கிரஹாம் ஸ்டெயின்ஸ், ஐ வாண்ட் யூ டு கோ டு ஒடிசா என்கின்ற தேசத்துக்கு நீ போக வேண்டும். அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் முரட்டாட்டமானவர்களாக இருக்காங்க, அவங்க தேவனை கொள்ளுகிறவர்களாக பிள்ளைகளை கொள்ளுகிறவராக இருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு நீ போக வேண்டும் என்று சொல்கிறார். அவர் வந்து ஆல்வின் ஆல்ஃப்ரடை கூப்பிடல, இல்லைங்க ஜோன்ஸ் ஹாரிஸை கூப்பிடல, இல்லைங்க இருக்கிற லில்லியை கூப்பிடல, ஏதோ ஒரு ஊரில் உட்கார்ந்துருக்கிற ஒரு ஃபாரினர் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரிசா என்கின்ற தேசத்துக்கு அனுப்புகிறார். அந்த மனிதன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இத்தனை மைல்களை கடந்து நான் எதற்காய் அங்கே போகணும்? ஏன் ஊழியத்தை நான் இங்கே செய்யக்கூடாதா? ஏன் இந்த இடத்துல நான் செய்யக்கூடாதான்னு ஒரு வார்த்தை கூட கேள்வி கேட்கல. அவர் உடனடியாக தன் சொத்துக்களை எல்லாவற்றும் விற்று எடுத்து அவர் பணத்தோடு கூட வந்தார். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு அருமையான ஒரு வேன் வாங்குப்பா, அந்த வேனில் எல்லா தேவனுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் வை. அவர் எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொரு கிராமங்களாய் சென்று தேவனை பிரசங்கிக்க ஆரம்பித்தாராம். அந்த ஊரில் இருக்கிற இந்து மதத்தினர்கள் அவரை பார்த்து அவரை விரட்டி அடிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் அடியை வாங்கி கொண்டு அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார். இவர் பெரிய ஒரு அமைப்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து அவங்க ஒரு திட்டம் தீட்டினார்களாம். இவனை நம்ம ஊரில் வச்சோன்னு சொன்னால் நம்ம ஊர் முழுவதையும் அவன் இயேசுவின் பிள்ளைகளாய் மாற்றி விட்டுருவான். இவனை குடும்பத்தோடு என்ன பண்ணி ஆகணும், இவனை நைட்டு தூங்கும் போது இவனை கொளுத்தி ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பயங்கரமான திட்டத்தை தீட்டி இவர்கள் நைட்டு எல்லா ஊழியத்தை முடித்த உடனே ஒரு பெரிய ஃபாரினர் ராஜகிரோத்தோடு கூட பெரிய அரண்மனையில் வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த தேசத்திற்கு வந்து ஆண்டவருக்காக ஒரு சின்ன வேனில் அதிலேயே படுத்து குடும்பமாய் தூங்கி கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி வேனில் இறங்கி எங்கேயோ ரெஸ்ட் ரூமுக்காக போகும் பொழுது இந்த கூட்டத்தார் அந்த வேன் முற்றிலுமாய் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டார்களாம். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த 2 குழந்தைகள் அம்மா அப்பா என்று அலறல குரல் கேட்ட உடனே அந்த தாய் பதறி போய் ஓடி வந்து பார்த்தா அந்த வேனுக்கு பக்கன்னு பெரிய ஒரு இடத்துல 7 மடங்கு எரிந்து கொண்டு எரிகோ கோட்டை போல் அப்படி பயங்கரமாக எரிந்து கொண்டு இருக்குதான். அதை பார்த்த உடனே அவங்க கீழே முழங்கால் படிட்டு அழுந்து கத்துறாங்களா, ஆண்டவரே உங்கள் ஊழியத்துக்கு தானே ஆண்டவரே வந்தோம், நான் என் தேசத்தை எல்லாம் விட்டுட்டு என் பிள்ளைகளோடு என் கணவனோடு வந்தேனே, என் கண்ணு முன்னாடி என் கணவர் மரித்து கொண்டு இருக்கிறானே,
என் 2 பிள்ளைகளை எரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் கதறி அழுது, ஆண்டவரே என் பிள்ளையை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளேருந்து கை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்குதான். கொஞ்ச நேரம் அந்த கை ஆட்டும் அப்படியே நின்று அவர்கள் அப்படியே கருகி மரித்து போனார்களாம். அடுத்த நாள் காலையில் போலீஸ் வந்தது. அவர்கள் பாடிகளை எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டாங்க. என் கண்ணவன் இறந்த இடத்துல இந்த பிணங்களை நான் புதைக்க வேண்டும் என்று சொன்னார்லாம். அது மாத்திரம்தான் எனக்கு நீங்கள் செய்யணும்னு சொன்ன உடனே கவர்மெண்ட் அவங்க சொன்னது போல் எங்கே இறந்தார்களோ அதே கிராமத்தில் அதை புதைத்து வைத்தாரலாம். முடித்தவுடன் அந்த குற்றவாளிகள் எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்து அந்த ஜட்ஜு கேட்டாங்களாம், அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, இவர்களை நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் இந்த இவர்களுக்கு நான் செய்ய போகிறேன்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்களா, ஐயா அவங்கள மன்னித்து விட்டு விடுங்கள் ஆண்டவரே. என் தேவன் சகித்ததற்கு மேலாக என் பிள்ளைகளை சகிக்கல ஆண்டவரே. என் தேவன் சகித்த வேதனைகள் எல்லாமே இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவரே. அவங்கள ஒன்றும் பண்ணுறாதீங்க, அவங்கள விட்டுடுங்கன்னு என்று சொன்னாங்களாம். விட்டு விடுங்கன்னு சொன்ன உடனே அந்த மனிதன் போய் வீட்டில் போகிறானா. அந்த கொலை செய்தவனுடைய இருதயம் அன்று இரவு உடைக்கப்பட்டதாம். அவன் அழுந்து புலம்பினான், ஐயோ இந்த மனுஷனை நான் கொன்னேனே, ஆனால் அந்த அம்மா எப்படி என்னை மன்னிச்சாங்க என்று சொல்லி அவன் அதை யோசித்து யோசித்து வேதனைப்பட்டு இன்று தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு வல்லமை உள்ள மனுஷனாய் ஆண்டவர் அந்த ஒரிசா தேசத்தில் அந்த மனிதனை தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். இவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் இப்படிப்பட்ட தருணங்களை கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவருக்கா நம்ம அடி வாங்கியிருக்கிறோமா, உத வாங்கியிருக்கிறோமா? ஒன்று கடையில் 8 மணிக்கு சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னால் அதுவே நம்மளால் செய்ய முடியல. ஆனால் இந்த மனிதன் எவ்வளோ பெரிய தியாகத்தை அற்பமாய் வந்து செய்து தன் உயிரையும் ஆண்டவருக்காய் இரத்த சாட்சியாய் மரித்து இந்த நாளில் அந்த ஸ்டெயின்ஸ் உங்களுடைய ஒய்ஃப் அந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நான் எப்படிப்பட்ட ஜெபத்தை நான் ஆண்டவருக்கு ஏறெடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 6:9-10 வாசிங்களேன். ஆமென். சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நான் சொன்னது போல ஆண்டவர் செய்கிற ஒரு முக்கியமான காரியம் எப்பொழுதும் தன்னுடைய பரத்தில் இருக்கிற பிதாவானவரை நோக்கி பார்க்கிறவராய், பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய சித்தத்தை செய்யவுமே தேவன் என்ன பண்ணாரு? இது வந்திருக்கிறார். அப்போ சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எப்படி நீங்கள் செபிக்க வேண்டும் என்று சொன்னால், பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இங்கே வர வேண்டும் ஆண்டவரே. எப்படி பரலோகத்தில் உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, எப்படி பரலோகத்தில் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்களோ, எப்பொழுது உம்முடைய புகழ்ச்சியை போற்றி புகழுகிறார்களோ, அதே போல இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும், என் தேவனால் ரட்சிக்கப்பட்ட இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்மை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை ஓயாது துதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையில் என் நேரமும் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இவர்கள் மாற வேண்டும் ஆண்டு என்று சொல்லி அந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். 2வது வசனம் என்னது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தரும். ஏசப்பா வேறு ஒன்றுமே கேட்கல. இப்போ நம்மளெல்லாம் ஜெபிக்க சொன்னால் என்ன கேட்போம்? ஸ்டார்டிங் ஜெபம் பயங்கரமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி, பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நீர் இந்த ஆலயத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறீர், ஆகவே நீங்கள் எங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மற்றது எல்லாம் அவனுக்காக மாத்திரம்தான் கேட்பான். எனக்கு வீடு வேணாம் ஆண்டவரே, எனக்கு ஏசி வேணாம் ஆண்டவரே, என் பிள்ளை ஒரு பெரிய கலெக்டராக வேண்டும் ஆண்டவரே, அப்புறம் அவன் ஒரு சின்ன கார் வாங்கினான் ஆண்டவரே, அப்புறமா காசா கிராண்டில் வந்து ஒரு வில்லா ஒன்று வாங்கினான் ஆண்டவரே, அதுக்கப்புறம் ஏரிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த ஸ்ட்ரீட் போகுது பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே ரைட் சைடில் ஒரு வீடு, லெஃப்ட் சைடில் ஒரு வீடு வாங்கணும் ஆண்டவரே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க்கு செய்யணும் ஆண்டவரே, அவன் ஒரு 1.5 லட்சம் மேலே சம்பளம் வாங்கின ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே டென்ஷனாக என்ன பண்ணிவிடுவார்? டிஸ்கனெக்ட் தான், கவரேட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவார். இவன் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு எக்ஸாம்பிளாய் வாழ்ந்திருக்கிறார். அவர் கேட்குறது ஒன்றுங்கன்னா, அன்றன்றுள்ள ஆகாரத்தை தந்தா போதும், எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு கிடைத்தாது போதும், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அப்புறம்
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீங்கள். என்னைக்காவது நம்ம கடனாளிகளை மன்னிக்கிறோமா? வரட்டி வரட்டி அடிப்போம். எப்படி? கடனை கொடுத்துட்டல அதோடு நிறுத்திக்கோ. திரும்பியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வந்து இந்த கேட்குற வளலாம் வச்சுக்கிட்டு என்ன ஆகுன்னு என்ன பண்ணாது எனக்கு தெரியாது. இங்கே ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் இந்த காரியத்தை உண்மையாய் உத்தமமாய் கேட்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குமா? அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெபமாக இருக்கும். அப்போ அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அதை கேளுங்க. ஆனால் நம்ம கேட்குற இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர தேவைகளை மாற்றிருக்கு. ஆனால் நான் என்ன என் தேவனுக்கு செய்ய? ஓகே, ஆண்டவர் எல்லாம் கொடுத்துட்டாரு. இங்கே இருக்கிறவங்க யாராவது பசியில் வந்திருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? பட்னியாக வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? வீடு வாசல் இல்லாமல் யாராவது இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் இருக்குல்ல, யாருக்காவது இல்லாமல் இருக்க? யாராவது நம்ம ரோட்டில் இல்லை ஐயா, நான் வந்து இந்த பல்லாவரம் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் தான் டெய்லி படுத்து தூங்கிட்டு இருக்கேன், நாய் வந்து என் பக்கத்தில் படுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையை கர்த்தர் இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு கொடுத்துருக்கிறாரா? இல்லை. அப்போ இவ்வளோ நன்மை செய்த தேவனுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நாங்கள் சொல்கிறோம்ல, நீங்கள் 8 மணிக்கு வாங்கன்னு சொல்கிற ரீசன் என்ன தெரியுமா? when you come at sharp 8 o'clock, ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் சரியாய் வந்தபோது வைஃபை கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆச்சரியமாக இருக்கும். சில நேரங்களில் சில வெளி தேசங்களுக்கு போகும் பொழுது நான் என்னுடைய மொபைல் டேட்டா எல்லாமே ஆஃப் ஆகிடும். மொபைல் டேட்டா போட்டால் பயங்கரமாக சார்ஜ் ஆகிடும். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏர்டெல்லில் போகும்போது என்ன சொல்கிறது, குளோபல் இது டேட்டா பண்ண சார், நீங்கள் அங்கே போனால் ஆஃப் பண்ணிவிடுங்க சார், உங்களுக்கே தெரியாமல் என்ன ஆகிடும், ஷூட் அப் ஆகிடும்வாங்க. அதனால் என்ன பண்ணுவேன், சென்னை ஏர்போர்ட்டில் என்ன பண்ணிவிடுவேன், மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிடுவேன். ஆனால் அந்த ஊருக்கு நீங்கள் போய் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, நீங்கள் ஸ்ட்ரீட்டில் நடந்தாலும் சரி, அங்கே ஒரு வைஃபை கனெக்ஷன் இருக்கும். இம்மிடியட்டாக கனெக்ட் ஆகும், அதாவது இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் ஆகும். அப்போ ஒரு சாதாரண உலக காரியங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகும்னு சொன்னால், ஏன் வாழ்க்கையில் நான் தேவனோடு உறவாட வேண்டும் என்று சொன்னால், ஏன் 8 o'clock வரணும்னு சொன்னால், த கனெக்ஷன் வில் பி இன்ஸ்டன்ட். ஆண்டவர் உங்களோட கனெக்ட் ஆகும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் கொடுத்துருக்கிறேனே, உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறேனே, நீ எட்டாத உயர்த்தில் உன்னை வச்சிருக்கிறேன், நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனால் என் அன்பு பிள்ளைகளை, நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீங்க? ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங், நீ எனக்கு நன்றியாக இருக்கிறாய், நான் உன்னை பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன். அப்போ இத்தனை வருஷமாய் நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் 8:20 தான் உள்ளே வருவேன், நான் 8:25 தான் நான் உள்ளே வருவேன், நான் 8:40 தான் உள்ளே வருவேன்னு சொன்னால் ஆண்டவரோடு எல்லாம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், சுகம் இருக்கும். அதுக்கு தான் நான் கேட்டேன், இங்கே யாராவது வீடு இல்லாமல் இருக்கீங்களா? எல்லாம் இருக்குது. ஆனால் உன்னுடைய கனெக்ஷன் ஆண்டவரோடு இருக்கா என்று சொன்னால் நிச்சயமாக அது டிஸ்கனெக்டாக தான் இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை முழுமையாக என்ன பண்ண முடியல, என்னால் பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ இந்த நாளில் என்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அடுத்ததை வாசிங்களேன், அடுத்த வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். 13 வாசிக்குமா. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. அவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவரே எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை சோதனைக்குள்ள என்ன பண்ணிடாதீங்க, எங்களை வழி நடத்தி போயிடாங்க. தீமை இன்றி எங்களை ரட்சித்து எங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி இவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு 1 பேராகிராஃப் கூட கிடையாதுங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை ஒரு 1000 வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த ப்ரேயர் பார்த்தீங்கன்னா வெரி வெரி பவர்ஃபுல் ப்ரேயராக இருந்துச்சு. நீங்கள் அதை வாசிங்க, ஃபுல்லாக வாசிங்க. எனக்கு டைம் ஆனதுனால ஆக்சுவலாக நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், பட் என்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியல. வருகின்ற நாட்களில் we can continue this. எப்படி ஜெபிக்க வேண்டும்? நான் சரியான ஜெபம் மாயக்காரரை போல ஜெபிக்கிறேனா, இல்லை ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதமுள்ள நான் ஜெபத்தை நான் ஜெபிக்கிறேனா என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கோம். அப்போ கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஜெபம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வர முடியும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதம் இராது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு அது கூரை இல்லாத வீடு என்று சொல்லியிருக்கேன். நான் அநேக முறை இதை நான் சொல்லியிருக்கேன், நான் திரும்ப ரிப்பீட்டடாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஜெபம் இல்லை என்று சொன்னால், இங்கே எத்தனை பேர் உங்களுடைய ஃபேமிலியில் எவ்ரி டே நீங்கள் எல்லாருமே அமர்ந்து ஜெபிக்கிறீங்க? ஃபேமிலி ப்ரேயர் எத்தனை குடும்பத்தில் இருக்குது? நான் ஐ வாண்ட் டு see your hands. உங்கள் கரங்களை நீங்கள் தூக்குறது பார்த்தே ஆகணும். எத்தனை பேருடைய ஃபேமிலியில் குடும்ப ஜெபம் இருக்குது? வெரி குட். ஒரு வீட்டில் இருக்குது, எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுவோம், பாஸ்டர் வீட்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கையை தூக்க மாட்டேங்கிறீங்க இல்லையா மேடம்?
ஓகே, இல்லையா வீட்டில் வேறு யார் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? நைட்டு கேட்குறேன். காலையில் எல்லாம் பயங்கர பிஸியாக தனியாக சிஸ்டர் கனெக்ட் ஆகிறாங்க அப்போனா. ஓகே, வேறு எத்தனை பேர் வீட்டில் ஜெபம் இருக்குது? 2 பேர் ஜெபம். பரவாயில்ல, ஜெபிக்கிறோம், அவ்வளோதான். யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நன்மை செய்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவது இல்லை. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இப்போ இங்கே இருக்க உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கோங்க ஒரு கேள்வியை. ஆண்டவர் என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செய்தான்றது உங்களுக்கு மாத்திரம் தெரியும், உங்கள் இருதயத்துக்கு மாத்திரம் தெரியும். எத்தனை சூழ்நிலையில், ஆபத்து சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை பாதுகாத்து இருக்கிறார் என்பது உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஏன்னா எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும், ஆனால் தேவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் கவலைப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? உங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்க்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், உங்கள் குடும்பம் வரலன்னு சொன்னால் நீங்கள் தனியாய் கூட ஜெபிங்க. ஆனால் நைட்டு கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுப்பார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இந்த நாளில் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நான் நிறைய நான் பேசுகிறப்பெல்லாம் ஒரே விஷயத்தை நான் சொல்வேன், சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ஒரு சக்ஸஸ் அடைய வேண்டும் என்றால் அதுக்கு சில சீக்ரெட் இருக்கும்ல, அந்த சீக்ரெட் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த சீக்ரெட்டை கடைபிடிக்கிறவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக என்ன பண்ணும்? நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோதிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை சோதிச்சு பாருங்க. நிறைய விஷயத்தில் சோதிச்சு பாருங்க. கொடுத்தனை சோதிச்சு பாருங்க, ஜெபித்தனை சோதிச்சு பாருங்க. நீங்கள் என்னை ஜெபத்தை செய்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். உங்கள் குடும்பங்களில் குடும்ப ஜெபத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவர் ஊழியத்தை தொடங்கும் போது அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டோடைய தொடக்கம், ஊழியத்தின் தொடக்கம். ஆண்டவர் எத்தனை வயசில் ஊழியத்துக்கு வந்தார் தெரியுமா? 33.5 years, 33 வருஷத்தில் என்ன பண்ணுறாரு? தன் ஊழியத்தின் கால்கள் எடுத்து வைக்க. அவர் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? 40 நாள் உபவாசம் இருந்தாராம். எத்தனை நாளுங்க? 40 நாள். என்னெல்லாம் கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஒரே நாள் தான் உபவாசம். அது என்னைக்கு தெரியுமா? குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான். மற்ற நாள் சண்டேஸில் கொஞ்சம் உபவாசம். மற்றபடி உபவாசம் சொன்னாலே தெரியாது. ஆனால் ஆண்டவர், அவர் தொடக்கமும் ஜெபமாக இருந்தது, அவருடைய முடிவும் ஜெபமாக இருந்தது. நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். ஆண்டவர் 40 days ஜெபத்தினால் தான் பிசாசை, ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்க இந்த பிரபஞ்சத்தின் பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிசாசு பாஸ்ட்டுக்கு பயப்பட மாட்டான், அவங்க ஜெபத்துக்கு பயப்பட மாட்டான், அவங்களுடைய வல்லமையான பேச்சுக்கு பயப்பட மாட்டான். ஆனால் ஒன்னே ஒன்றுக்கு அவன் பயங்கரமாக பயப்படுவான். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நடுங்க ஆரம்பிப்பான். அவனால் அந்த இடத்துல இருக்க முடியாது, உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. அதனால தான் அந்த ஜெபத்தின் மேன்மையை பற்றி பேசுவதற்காக இந்த நாளில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கடந்து வந்திருக்கேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னால் அங்கே இவர் என்ன பண்ணியிருக்காரு? கனெக்ட் ஆகிருக்கிறாரு. அப்போ இவனை டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் உன் முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். அது உன் வீடாக இருந்தாலும் சரி, அது தெருவாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, உன் முழங்கால்கள் முடக்கப்படும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை ஆண்டவர் மாற்ற நல்லவராக இருக்கிறார். ஆக இந்த நாளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் பாருங்க, அந்த 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு தன் ஊழியை தொடங்கும் பொழுது அந்த ஊழியத்தில் பெரிய வல்லமை உண்டாயிற்று, அந்த ஊழியத்தில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிற்று. ஆனாலும் ஆண்டவர் கடைசியாய் அவர் ஊழியத்தை செய்து கெத்செமனேன்னு தோட்டத்தில் போயிட்டு அவர் அங்கலாய்த்து ஜெபிக்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், ஒரு பெரிய வேதனை நான் சகிக்க போகிறேன், நீங்கள் என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் முழங்கால் படிட்டு செபித்து அழுகும் பொழுது அவருடைய வேர்வைகள் இரத்த துளிகளாய் வெளிவந்ததான். யோசிச்சு பாருங்க, எத்தனை விதமான பாரம் அவருக்குள்ள இருந்திருக்கும். அவர் தன் முழங்கால் படிட்டு அவர் செபிக்கிறாரு, அவர் இரத்த துளிகளாய் பொங்கி வருகிறது. ஏனென்று சொன்னால் முதல் தடவை அவருடைய வாழ்க்கையில் ஒரு பயம் உண்டானது. ஆனாலும் ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, வேண்டாம் ஆண்டவரே, உங்க சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராக. ஆண்டவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வராரு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூடவே இருந்த சீஷர்கள் எல்லாம் கொரட்டை அடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. சரியான தூக்கம். பாவம், அவங்கள ஒன்றும் சொல்லி குற்றம் இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் எப்படின்னா அவங்கள உண்டுல நான் கேட்டார். ஊழியத்தில் இங்கே நம்ம பாஸ்டர் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. காலையில் வா ஜெபம், நைட்டு வா ஜெபம், சாயந்தரம் வா ஜெபம், இங்கே போ அங்கே போகணும். நம்ம ஜோஷாவை கூட்டிட்டீங்க, நான் ஏரிக்கரைக்கு 2 வாட்டி போயிட்டோன்னா 10 நாங்கள் கீழே வந்துடும். அட போயா,
ஊழியன் எவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் நடப்பான், என்னாலலாம் வெயிலில் நடக்க முடியாது. மை சிஸ்டர் சொன்னாங்க போன வாரத்தில், நான் சந்தைக்கு போயிருந்தேன்டா, அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். எனக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்? நம்மளால முடியாது, நம்ம சரீரத்தில் பலன் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த சீஷர்களை என்ன பண்ணுறாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் அலை கிடைக்கிறார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டயர்டாக ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்படியே வந்து படுக்கும் போது ஏசப் சொல்கிறாரு, டேய் 1:30 மணிக்கு போய் எழுப்பி ஜோம் பண்ணுறா. நான் போய் சொல்ல முடியுமா? ஏனஸ்டான் வந்து சொல்ல, ஜோயல் எந்திரா 2 மணிக்கு அடிச்சு ஜோம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிச்சாப்பா, 2 மணிக்கு போய் ஜோம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சீஷர்கள் எந்திரிச்சு உட்காடுறாங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு எந்திரிச்சு உட்காராங்க. ஆனால் தன்னால் பாடி என்னது, நம்ம சர்ச்சில் நடக்க பாருங்க, பேசும்போது பாதி பேர் சும்மா அப்படியே உறக்கத்தில் கண்ணெல்லாம் சொருகுது. நைட்டெல்லாம் பாவம் சரியான வேலை, வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இருக்கிற 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரத்தில் 1/2 மணி நேரம் தான் ஆண்டோடைய வார்த்தை கேட்கும். அதுக்கே கண்ணெல்லாம் சொருகுது, மேலேயும் கீழேயும் போது சைடில் வருது, பக்கத்தில் இருக்க ஆள் மேலே சாஞ்சு படுத்துறாங்க. அப்படிப்பட்டவர்களாக என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே இருக்கிறோம். அப்படியாக அந்த சீஷர்கள் அந்த நாளில் என்ன பண்ணாங்க, உறங்க ஆண்டவர் மீண்டுமாய் வருகிறார். அவர் எனக்கு சும்மா வேதனைப்படுறாரு, ஏண்டா இவ்வளோ நாள் என்னோட கூட இருந்தீங்களே, நான் இன்னும் கொஞ்சம் சில நேரத்தில் நான் மரிக்க போகிறேனே, தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற போகிறேனே, எனக்காய் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீர்களா என்று மீண்டுமாய் சொல்லுகிறார். ஆண்டவரே உங்களுக்காய் ஜெபிக்காமல் இருப்பேன் ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவரே. சரிப்பா 8 மணிக்கு வரையும் அவன், அது எப்படி ஆண்டவரே முடியும்? 8 மணிக்கெலாம் நீங்கள் வர சொல்லாதீங்க ஆண்டவரே, நாங்கள் 8:30 மணிக்கெலாம் வந்து ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. சரிப்பா நீ 8 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வச்சுருக்கேன், பொன் பொருள் புகழ் புகழ்ச்சி காசா கிராண்டு, அதுக்கப்புறமா கார்பரேட் ஆஃபீஸில் இந்த ஆசீர்வாதம்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன், நீ வந்து எடுத்துக்கணும். நீ 8 o'clockனா நீ வந்து எடுத்துக்கணும். நீ 8:30 வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ வாப்பா, இது நான் வேறு யாருக்கா கொடுத்துட்றேன்ப்பா. நீ 8:30 மணிக்கு எத்தனை வருஷம் வந்தாலும் சரி, இஸ்ரேல் மக்கள் 40 நாளில் கடக்க வேண்டியதை 40 வருஷமாய் கடந்தார்கள். அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? there is a disconnect between them and God. அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு டிஸ்கனெக்ட் இருந்ததுனால தான் அவங்களுக்கு தெரியல, அவங்க நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரே இடத்துல தான் நடந்துட்டு இருக்காங்க. அவன் நினச்சான் 40 நாள் நான் போயிட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் அப்படியே நான் அப்படியே பால் அப்படியே குடிப்பேன், தேன் அப்படியே வாயில் போட்டுவேன், கடைசியில் செத்து தொலைங்க என்ன பண்ணுறார் ஆண்டவர், அவ்வளோ பேர் அடிச்சு பஸ்பமாக்கி போட்டார். ஏன் தெரியுங்களா? ஆண்டோடைய வார்த்தையை கேட்காதபடி இருந்ததுனால. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக மாத்திரம்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அப்போ அந்த மகிமையான தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மளால் முடிந்த ஊழியத்தை தேவனுக்காய் செய்ய வேண்டும். முதலாவது நீங்கள் உங்கள் டீம் என்ன பண்ணுங்கள், ரெடி பண்ணுங்கள். உங்கள் டீம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு உங்கள் டீம் வந்து உங்கள் குடும்பம் தான். அந்த குடும்பத்தை தயார்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் ஜெபிச்சுட்டே இருங்களேன், உங்கள் புருஷன் தன்னால் கொடியை விடுவான். நீங்கள் முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னா அவனுக்குள்ளே இருக்க பிசாசு என்ன பண்ணும், அவன் வீட்டு விட்டோடு நீங்கள் முழுமையாக உண்மையாக முழங்கால் படிட்டு கண்களில் கண்ணீரோடு கூட நீங்கள் அழுது ஜெபம் பண்ணி பாருங்கள், அவனுடைய வாய்கள் கட்டப்படும். இல்லைன்னா வாய் சாயமாக கோணிக்கிட்டு போயிடும், ஆண்டு விட மாட்டான். அவன் வாய் பேசுனாலே வாய் என்ன பண்ணணும், சைடில் போயிடும். அதுக்கப்புறம் எங்கே பேசுறது, பேச சொல்லுங்கள், வாய் சைடில் போயிட்டு யாராவது பேசி பாருங்களேன். இப்போ பால்ராஜ் இப்படி வாயில் போயிட்டு பேசி பாருங்க, பேச முடியாது. வாயில் வார்த்தை வர குளறி தான் இருக்கணும், அவன் குளற விட்டுருவார் ஆண்டவர். நீங்கள் முட்டிகள் போட்டு உங்கள் கால்கள் முழங்கால் படிட்டு நீங்கள் வீட்டில் ஜெபிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கணவர்மார்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபமானது எல்லா இடத்துலையும் கனெக்ஷன்ஸ் என்ன பண்ணும், எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்கலாம் கனெக்ஷன்ஸ் ஆகும். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறி இந்த உலக தேசத்திற்கு எதிர ஆசீர்வாதமாய் மாறும். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்டது என்று சொன்னால், நீங்கள் இந்த நாளிலிருந்து சரியான முறையில் நீங்கள் ஜெபிப்பவர்களாய் மாறும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை காணும்படியான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் எதை பற்றியும் பயப்படணும். ஜெபம் இருக்கிற வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கும். ஜெபம் இருக்க வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாகும். ஜெபம் செய்கிறவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த சோதனைகளை வந்தாலும் அதை ஜெயிக்கத்தக்க பலத்தையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் கட்டிடுவார். ஆகவே இந்த நாளில் நீங்கள் நிறைய பேர் கவலையோடு வந்திருந்திருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என் கணவன் நல்லா தான் வந்தான். ஒரு சிஸ்டரோடு நான் பேசி கொண்டு இருந்தேன், ரொம்ப நல்லவராக இருந்தார் பிரதர், ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசமாக இருக்கிறார், ரொம்ப மோசமாக இருக்கிறார். நான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் முழங்கால் படிட்டு செவிங்க,
தன்னால் ஆட்டோவானாலும் சரி, எங்கேனாலும் சரி, எங்கே ஒரு வண்டி திருப்பி நேராக அந்த சர்ச்சுக்குள்ளே விட்றக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உருவாக்குவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மாத்திரம்தான். உங்கள் தலைகளை தாழ்த்தி முழங்கால் படிட்டு உங்கள் தேவைகளை எழுதி நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். ஆமென். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தூக்கி 10 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். பின்னாடி இருக்கிறவரெல்லாம் பயங்கரமாக முறைக்கிறாங்க நம்மளை. ஆகவே நான் இந்த செபத்தோடு உங்கள் இந்த ஆலயத்தை நான் இந்த நிறைவு செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செபிக்கிறவர்களாய் மாறும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். தூங்கினவர்களாம் எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லமா? வெரி குட். இவ்வளோ பேர் தூங்கிட்டு இருந்திருக்கீங்க தெரியுதா? இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட்டில் மச்சிக்கிட்டாங்க பாருங்க. எவ்வளோ அப்புறம் ஐயோ அல்லே அப்பா விடுதலை லாஸ்ட்டாக முடிச்சுக்க போகிறான் போல அல்லேலூயா சொல்லி தூக்கத்தை நிறைவு செஞ்சிருவான்னு சொல்லியிருந்தீங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஆகவே நீங்கள் யாவரும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கு. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கினீரே. எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கினீரே. எந்தன் இயேசுவே, எந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். ஆமாண்டவரே, நல்ல பங்கினை இந்த காலவெளியில் நாங்கள் அடைந்தோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இவருடைய வாழ்க்கையில் ஜெபம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மாயக்காரர்களை போல மற்றவர்களை மெச்சிக்கொள்ள வேண்டுவதற்காக அல்ல ஆண்டவரே, என் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், என் குடும்பத்தை ரட்சிப்பின் பாதைக்குள்ள நடத்துகிறவர்களாய் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரி மார்களுடைய கணவன்மார்கள் ரட்சிக்கப்படும்படியாய், அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் கேட்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் மீண்டும் இந்த உலகத்திற்குள் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கும்படியாய், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய காரியம் அனைத்தையுமே தேவன் வாய்க்க செய்யும்படியாய் ஆண்டவரே, சீக்கிரமாய் இவர்களுக்குள்ள உணர்வுதலோடு கூட தேவனை வந்து ஓடி வந்து ஆராதிக்கக்கூடிய அந்த மனதை இவர்களுக்கு கட்டளையிடும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த நாளில் இவ்வளவு நேரமாய் நம்முடைய வார்த்தைகளோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய், நம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்திலும் தங்கி இவர்கள் வாழ்க்கையில் அது கிரியை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒருவராய் கெட்டு போகாதபடி ஆண்டவர்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஆண்டவரே இவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஏற்படுகிறோம். எல்லா துதிக்கான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் தேவன் தாமே நம்மளை ஜெபத்திலே வழி நடத்தி அவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காய் ஜீவிக்க கர்த்தர் தாமே நம்மளுக்கு கிருபை அருளுவாராக. ஆமென், ஆமென்.